நீங்கள் செய்த மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்கள் என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலைகள் செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியலேருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின் இதுக்கு மேலே நீங்கள் அரசியலேருந்து ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்கிறார். ஸோ இதற்கு மேலே என்ன கேவலம் இருக்குது? கடந்த 50 வருஷத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கா? 50 வருஷத்தில் ஒரு திமுகவுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்று போயிருக்கிறார். அதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாடம். இதற்கு மேலே திருந்துங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு அடுத்த வர சந்ததியை ஒழுங்காக வழிகாட்டுங்க. இன்னும் போய் 50 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு, அசோக்குமார் நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்துனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும். இந்த மாதிரியான கேவலமான வேலையை விட்டுட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தயவு செஞ்சு அரசியலை விட்டு ஒதுங்கிருங்க. இல்லாட்டி நீங்கள் எல்லாம் முடிவு செஞ்ச மாதிரி திமுகவும் அதிமுகவும் மொத்தமாக வேறு ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இணைஞ்சிட்டு ஏதாவது உங்களுக்கான அரசியல் ஆதரவை தேடிக்கங்க. இந்த மாதிரி கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க, இப்படி ஒரு கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இவங்களுக்கு காலையிலலாம் இவங்களுடைய நபர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை சமாளிக்க கடிதம் எழுதிட்டு இருக்காரு. எது கடிதம்? எதுக்கு கவர்னருக்கு கடிதம்? ஆதாரம் தான் கொடுக்கணும் தானே. நாங்கள் தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறோம்ல. எதுக்கு கவர்னருக்கு கடிதம்? கவர்னர் என்ன செய்வார்? நாங்கள் யாரிடமும் குதிரை பேரம் செய்யவில்லை. 100% சொல்கிறோம். நாங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்கோமா? இல்லை. அவர்கள் நீங்கள் போய் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முடிச்சேன்னு யார் கூட இருப்பா? கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? யாராவது உங்கள் கூட கூட்டணி இருப்பாங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் நாங்கள் எடப்பாடியை முதல்வராக்கிறோம்னா, எடப்பாடியை முதல்வராக்கிறக்கா திமுக இருக்க கட்சி தொண்டரில் வேலை பார்த்தாங்க? இல்லை எடப்பாடியை முதல்வராக்கிறக்கா திமுக இருக்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க? இந்த மாதிரியான ப்ரொப்போசல், கேவலமான ப்ரொப்போசலை ஸ்டாலின் செய்யலாமா? ஃபஸ்ட்டு செஞ்சனால தான் கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க. எங்களுக்கான நம்பர்ஸ் 120 இருக்குது. யாருக்கு அரசியலே இல்லைன்னு தெரியுதோ அவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க. இப்போ திமுக இருக்கிற யாருக்கா அரசியல் இருக்கா? இல்லை, முதலே இல்லை. இப்போ அதை விட மோசம். அதிமுக யாருக்கா அரசியல் இருக்கா? அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கா? யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு இன்றைக்கி அதிமுக அரசியல் எதிர்காலம் இருக்கா? அடுத்த தேர்தலில் நீங்கள் நின்றால் ஜெயிப்பீங்கன்னு ஒருத்தரை சொல்லுங்கள். யாரும் ஜெயிக்க மாட்டார்கள். அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியிட்டு வெளியிடுறாங்க. எம்எல்ஏவாக இருப்பவர்கள் மக்களை சந்திக்க முடியாமல் 5 வருஷம் சும்மா எப்படி இருக்கிறது? சும்மா போய் தொகுதியில் சுற்ற முடியாது. எம்எல்ஏவாக இருக்கவங்க அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், வாக்களிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாமல் சும்மா சுற்றி வர முடியாது ஒரு எம்எல்ஏ. அதை விட பெரிய கொடுமை ஒன்றுமே இல்லை. அதனால் எல்லாரும் இதுக்கு மேலே வெறும் எம்எல்ஏவை தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் மக்களிடம் தினமும் பயந்து ஓடுவதற்கு பதில் நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்றாங்க. இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இன்னும் அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆர்எஸ் பாதி என்ன லெட்டர் எழுதுனா யாருக்கு லெட்டர் எழுதணும்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்கள். நாங்கள் யார்கிட்ட பேசினோமா? ஏதாவது சொல்லியிருக்கோமா? எதுவுமே சொல்லலை. நாங்கள் யாரையும் போய் கூட்டோமா? நீங்கள் எங்களோட சேருங்க, உங்களுக்கு அது தர எதுவுமே இல்லை. எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது. கூட்டணி கட்சியிலேருந்து நாங்கள் பேசினோம். கூட்டணி கட்சிகளில் இப்போ நாங்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மக்களுடைய தீர்ப்பு. நீங்கள் எடப்பாடியை போய் முதல்வராக்கணும்னு கூட்டணி கட்சி சொன்னோன்னு யார் உங்களோட பயணிப்பா? ஸ்டாலினோட யார் பயணிப்பா? எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்களுக்கு காங்கிரஸும் பிஜேபியோடு நின்று பிஜேபியோடு ஜெயிச்ச எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு அவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அண்ணன் திருமாவளவனும் இல்லை ஐயோமலும் இருப்பாங்க. ஐயோமல் ஐயா காதரம்பன் தெளிவாக சொன்னார்ல, பிஜேபியோடு ஜெயிச்சு எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்காக ஸ்டாலின் நாங்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ வேலை பார்த்தோன்னு சொன்னார். அதான முக்கிய காரணம். அதுக்கு தானே வெளியேறினாங்க. அவரெல்லாம் எங்களுடன் சேர்ந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இன்றைக்கி உங்களுடைய மகன் அரசியலில் எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில் நீங்கள் இன்றைக்கி யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. நீங்கள் உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்கள் ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்க, எதுவுமே நடக்கலை. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்கள் பொது வழியில் வர முடியல. இன்றைக்கி எங்கே இருக்காது தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்கள் அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ணுற வேலையை பாருங்கள். உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ணுற வேலையை பாருங்கள். நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால் கடைசி வரை உங்கள் பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையின் அரசுன்னு எனக்காக சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. கடைசி வரை அவருக்கே ஸ்டாலின் தலைமையிலான அரசுன்னு எனக்காக சொல்லியிருக்காரா? அது என்னைக்கும் அவரால் இது எதுவுமே இல்லை. அவருக்கு அந்த தைரியம் கடைசி வரைக்கும் வரலை. அது கடைசி வரைக்கும் திராவிட மாடல் அரசு தான் சொல்லியிருக்காரு. இப்போவும் சொல்கிறோம், இந்த திமுகவோட அத்தியாயம் இத்தோடு முடிஞ்சு விட்டது. என்னைக்கு இந்த கேவலமான வேலை, அதாவது அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சாங்களோ, திமுகவுடைய அத்தியாயம், திமுகவோட எதிர்காலம் இத்தோடு முடிஞ்சு விட்டுச்சு. இனிமேல் வேற ஏதாவது வேலை இருந்தால் அவர் கண்டிப்பாக பல பேரிடம், அதாவது
ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே ஒரு கேவலமான விஷயத்தை திமுக சார்ந்த தலைவர் அவருடைய தலைவர் ஸ்டாலினும் உதயநிதியும் முடக்க முடியாது. காவல்துறை விசாரணை இல்லை காவல்துறை அவருடைய விசாரணை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் யார் யார் கைது செய்யப்படுறாங்களோ அதை காவல்துறை தெரிவிப்பார்கள். இது மாதிரியான ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள் எந்த காலத்தில் விடுவிக்கப்படும். என்ன சொல்லியிருக்காரு? ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணா வந்து பிரச்சாரம் பண்றேன்னு, அதாவது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி பயணிக்கும் இல்ல உள்ள பேச்சுவார்த்தை என்னன்னா, உள்ள நடந்த பேச்சுவார்த்தை தான் நான் சொல்றோம். உள்ள நீங்க அண்ணன் வைகோ அவர்களிடம் நீங்க கேட்டு பாருங்க. அதாவது யாரையும் இங்க யாரிடமும் இங்க வந்து யாரையும் இழுக்கவில்லை. அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் பயணிக்க விரும்புகிறது சட்டப்பூர்வம். ஏன்னா அவங்க எம்எல்ஏ அங்கே திமுகவுடைய சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எப்படி எங்களோட பயணிக்க முடியும்? அந்த முடிவில் அவங்க எம்எல்ஏ எடுக்கணும், அவங்களோட கட்சியில் எடுக்கணும். அதை நாங்கள் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஸோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியாக அண்ணன் வைகோ அவரோடு மாற்றியும் கூட கட்சியாக நாங்கள் வந்து பயணிக்கிறது எந்த தப்பு இல்லை. அது அவங்களுடைய இங்க பாருங்க ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண விஷயம் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். நான் ஐடி கார்டில் யாரும் கொடுக்கல. நான் ஒரே ஒரு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டத்தில் பல வருஷம் அந்த கட்சியில் பயணித்தவர்கள் 3 பீரியட் எம்எல்ஏ இருந்தவங்க வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே நாள் நடக்கலையா? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? இப்போவும் அந்த கட்சியில் ஏன் பிரச்சனை இருக்கு? இப்போவும் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இங்க மிஸ்டு கால் கொடுத்தா ஐடி கார்டு வந்துருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும். போட்டோவும் சேர்த்தான் அப்லோட் பண்ணா வந்துடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 நிமிஷத்துல 3 ஸ்டெப்ல ஐடி கார்டு வந்துடும். ஓட்டர் ஐடி கொடுத்தா வந்துடும். சரி, என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு 3 பேர் ரிசைன் பண்ணுறாங்க. உடனே சந்திக்கணும்னு விரும்புகிறாங்க. உடனே மேலே வர்றாங்க. அவர்களை ஆசுவாசப்படுத்தி நீங்கள் போங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வைக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஆதங்கம் அப்படி. ஒரு எடப்பாடி ஏமாற்றிட்டாரு, ஸ்டாலின் ஏமாற்றிட்டாரு. இவ்வளோ அவங்க ஓட்டு போட்ட மக்களை போய் சந்திக்க முடியுமா? ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? ஒரு 3 பேர் ராஜினாமா செய்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மாதம் வேலை பார்த்து ஜெயிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ராஜினாமா செய்கிறாங்க. ராஜினாமா செஞ்ச பிறகு தொகுதிக்கே போக முடியல. அவங்க 10 நாள் ஆச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவருடைய அரசியலில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், தொகுதியில் போய் என்ன பதில் சொல்லுவோம், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. உணர்ச்சி வசப்பட்டு வர்றாங்க. அவங்கள ஆசுவாசப்படுத்தி நீங்கள் போங்கன்னு சொல்லி ஆறுதல் கூறி அனுப்பிவிடணும். இது மாதிரி பலர் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதாவது திமுக